தமிழ்நாட்டிற்கு வெறும் 232 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துவிட்டு 2,32,000 கோடி ரூபாய் கொடுத்துவிட்டு உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆளுகிற அந்த சாமியார் தேசத்திற்கு மொத்தம் 6,54,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது என்றால் இது என்ன நியாயம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன காரணம், இங்க இருக்கிற பிஜேபி அண்ணாமலை என்ன சொன்னா தெரியுமா? அவன் சொன்னான் பாரு, நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா கிடைச்சிருக்கு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா கிடைச்சிருக்கும். பிஜேபி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் உறுப்பினர் யாராவது வெற்றி பெற்றிருந்தால் நிதியை கொண்டாந்து கொடுத்திருப்போம். ஆனால் பகிரங்கமாக சொன்னார், எங்களுடைய உறுப்பினர் யாரும் வெற்றி பெறவில்லை, அதனால் நாங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிதியை நாங்கள் தரவில்லை. இன்னைக்கு தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, வருத்தம். பொங்கலுக்கு கொடுக்கல, ஆனால் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் பெண்கள் தாய்மார்கள் என்ன சொன்னா தெரியுமா? 1000 ரூபாய் கொடுக்கல. 1000 இருந்தாலும் பெண்கள் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு தமிழர்கள் விளாச்சு இந்த 1000 ரூபாயை தந்திருக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது தலைவர் சொன்னார், நிதி இல்லை என்கிற இடத்திலே நீதியும் கிடைக்கவில்லை, நிதியும் கிடைக்கவில்லை. மத்திய அரசு நான் என்ன செய்வேன் என்று கேட்டார். மத்திய அரசிலிருந்து ஜிஎஸ்டி தொகுப்பு இழப்பீடு 20,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு 4 ஆண்டுகளில் 80,000 கோடி ரூபாய் கொடுத்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றிருக்கும். 1000 ரூபாய் என்ன 2,000 ரூபாய் கொடுத்திருப்பார். எங்கே சூச்சம் இருக்கிறது? மோடி தமிழ்நாட்டை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்கு பழிவாங்க வேண்டும்? தமிழ்நாட்டால் மோடியால் அங்கு தனி ஆவர்த்தனம் செய்யவில்லை. மோடி பீகார் ஆந்திர பிரதேசத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையை அவர் பெற வேண்டிய சூழல் இருக்கிறதுனால் அந்த பீகாருக்கும் ஆந்திராவை எதிர்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடு தொகுதி கூட கொடுக்க முடியாமல் வஞ்சித்திருக்கிறார். நான் கேட்கிறேன்.